காலைல ஏஞ்சி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புனா வீட்டு வேலை செய்யணும்னா இந்த தூக்கம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இதே நம்ம வெளியில் போனோம்னா அலாரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஏஞ்சிருவோம். ஏஞ்சிட்டு வீட்டில் இருந்த மோர் கஞ்சியை குடிச்சிட்டு இளநீரை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பிட்டுருக்கோம் தானே கேட்குறீங்க? பீச்சுக்கு தான். சூப்பராக இருந்துச்சு. காலையில் ஒரு லாங் ட்ரைவ். பாருங்களேன், உங்களுக்கோசரம் தான் அந்த வீடியோவே எடுத்தேன். எவ்வளோ ஆட்டோட தலை பாருங்களேன் வெட்டி வச்சுருக்கோம். இத்தனை தலையாடா காலியாகும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரியாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து சண்டே. பட் இவ்வளோ ஆடு ஒன்றா வெட்டி நான் பார்த்ததே இல்லைங்க. ரோடெல்லாம் டேக் டைவர்ஷன் தான். அங்கே தான் டேக் டைவர்ஷன். இப்போ பீச்சோட ரோடும் டேக் டைவர்ஷனு. சரி, சண்டே அதுமா காலையிலே பண்ணுவாங்க போல். அதுக்கப்புறம் வரும்போது ஒன்றும் இல்லை, கடையெல்லாம் மூடிட்டு இருந்துச்சு. நம்ம போனது தான் சீக்கிரம் 7 மணிக்கு ஆச்சு. ஒரு கடை மட்டும் திறந்துச்சு. பயங்கர கூட்டம். அங்கே எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. காலைல பாருங்களேன், குட்டி குட்டி பசங்க எவ்வளோ அழகாக என்னென்னமோ ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நம்மளும் இருக்கோம் 8 மணி வரைக்கும் தூங்குறது, சாப்பாடு செய்கிறது, வீட்டில் உட்காருறது. என்ன இந்த பொண்ணு கொஞ்சம் சோகமாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், நம்ம சார் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. மண்ணில் ஸ்டார்டிங்லேயே வந்தோடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. நக்ஷா தண்ணிக்குள்ளே போகிறதுனாவே பயம். மண்ணில் மட்டும் எவ்வளோ வேணால் விளையாடுவான். ஆனால் தண்ணிக்குள்ளே மட்டும் நாங்கள் காலே வைக்க மாட்டோன்னு சரி இன்றைக்கி அவளோட பயத்தை போக்கணுன்றதுக்காகவே பீச்சுக்கு கூட்டின்னு வந்தேன். அவளுக்கோசரம் மட்டும் இல்லைங்க, எனக்குமே தான். காலையில் இந்த அழகாக இந்த வேவ்ஸ் எல்லாம் பார்த்துக்கின்னு சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 குட்டீஸை கொண்டா விளையாடி இருந்துச்சுங்க. சரி நம்மளும் அப்படியே நேச்சர் ரசிச்சுன்னு அவ கூட ஜாலியாக விளையாடி கீழே இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி ஏதோ விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன இழுத்துன்னு போயாச்சு. எவ்வளோ நேரம் தான் தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. போய் கொஞ்ச நேரம் விளையாடினா தானே சூப்பராக இருக்கும். பார்த்தா விட்டு கேப்லெல்லாம் ஓடி வந்துகிட்டே இருந்தா. இழுத்துன்னு போய் விளையாட வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாளை பின்ன ஒரு நாள் ஏதோ ஒரு டைமில் வந்து தண்ணியில் இருக்கணும்னா அவளுக்கு அந்த பயம் போகணும்ல, இதே பழக்கத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அவள் முடிஞ்ச அளவுக்கு நான் தண்ணியில் விளையாட வச்சுட்டே இருந்தேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வேவ்ஸ்லாம் கிட்ட வரும்போது அந்த ஃபீல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதில் சாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வரவே இல்லைங்க. இல்லை என் கால்லாம் மண்ணாயிடும் அது இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தம்பியை விளையாட வச்சுட்டு இருந்தார். அவ்வளோதான், விளையாடி முடிச்சுட்டு கீழே இருந்த ஷெல்லு அது இதுன்னுமா, இது வேணுமா, இந்த ஷேப் நல்லாயிருக்கு, அந்த ஷேப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சரி அவள் கூட சேர்ந்து நானும் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே மடியில் படுக்க வச்சா அப்புறம் சார் மண்ணை எடுத்து வாயில் போட்டுறாரு. அதுக்கப்புறம் இரு நிறைய நண்டு இருக்குது, நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. பீச்சை சுற்றி ஓடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். 1, 2 எடுத்தால் போதும் வாடா மனுஷா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷெல்லு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டோம். நாங்கள் பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டுக்கிட்ட ஒரு கடையில் சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பொங்கல் வாங்கிட்டு இந்த தோசைன்னா அம்மா இந்த மாதிரி தோசை சுட்டு வரும். இந்த பொண்ணு சட்னியில் தொட்டு சாப்பிட்டா சாம்பார் தொட்டு சாப்பிட்றான்னு தெரியல. சட்னிலேருந்து சாம்பார் ஊற்று, சாம்பார்லேருந்து சட்னியை ஊற்றி இன்னைக்கு இதே மாதிரி வீட்டில் தோசை செஞ்சு கொடு, இல்லை டெய்லி நம்ம இங்கேயே வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாமா. அவன் ஊற்றுற ஒரு கரண்டி மாவுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றுனாவே சூப்பராக இருக்குது. நம்மளாம் 4 ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் நொட்டை சாக்குடி வாங்குடியம்மா போகலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு வந்துட்டோம். உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.